வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அற்புதமான ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்டுங்க நம்ம கிணத்துக்கடவு பகுதியில் தாங்க அமைஞ்சிருக்கு. இண்டஸ்ட்ரியல் லேண்டுன்னு சொன்னோடனே அதனுடைய அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குங்கிறத முதல்ல பார்த்துட்டு நம்ம லேண்டோட டீட்டெயில்ஸை நம்ம அப்புறமா பார்த்துருவோம். வாங்க மக்கள். இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு மெடிக்கல் ஷாப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டோராக இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேக்கரி, இல்லை ஒரு ஹோட்டல் அப்படின்னு இருந்தாலும் சரி, நியர்பை பெட்ரோல் பங்க் இது எல்லாமே அத்தியாவசியங்க ஒரு இண்டஸ்ட்ரியலுக்கு. ஓகேங்களா? இதை விட பஸ் ஸ்டாண்டுங்கிறது மிக அருகில் இருக்கக்கூடியதுங்க. இதை விட ஹைலைட்டானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ஹெச் ரோட்டில் இருந்து வெறும் ஒரு 200 மீட்டரும் கூட இருக்காதுங்க. நான் பார்த்துட்ருப்பீங்க வீடியோவில். அதுதான் என்ஹெச் ரோடுங்க. என்ஹெச்லேருந்து வெறும் 200 மீட்டரில் வந்து நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் வந்து ஹை குவாலிட்டிஸ் அண்ட் அம்யூனிட்டிஸுங்க. இந்த லேண்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல காற்றோட வசதியோடு இருக்கக்கூடிய இடங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சரௌண்டிங். நம்ம இடத்த சுற்றி எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான். பக்காவான ஒரு தொழிற்பேட்டைங்க, இண்டஸ்ட்ரியல் லேண்ட். ஓகேங்களா? இங்கே ஃபுல்லாமே வந்து இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்குது. நீங்கள் யாராவது இண்டஸ்ட்ரீஸ் அமைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம். சைட் விசிட் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லேண்ட் தாங்க சேலுக்கு வந்திருக்கு. நார்த் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க. சரிங்களா? கரெக்டான இண்டஸ்ட்ரியலுக்கு அப்ரூவலான சைட்டு. எல்லா நியர்பைஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரீஸ் தான். சரிங்களா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? இந்த இது நான் நிற்கிற இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த மார்க்கிங் வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு 100 அடி வந்துடுதுங்க. சரிங்களா? அந்த மார்க்கிங்லேருந்து நீங்கள் ஈஸ்ட் சைடு கடைசியில் வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 110 அடிங்க. ஓகேங்களா? இப்போ சவுத் சைடு அந்த மார்க்கிங்லேருந்து இன்னொரு மார்க்கிங் காமிச்சிருக்கேன். சவுத் சைடு வந்து பார்த்திங்கன்னா சேம் 100 அடி. அந்த வெள்ளக்கல் மார்க்கிங்லேருந்து நான் நிற்கிற இடம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 110 அடி. கரெக்டாக வந்து 25 சென்ட்டுங்க. எந்த ஒரு கிராஸும் வராது. அற்புதமான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்ட் அமைக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, பெர் சென்ட்டுக்கு வெறும் 5 lakhs தாங்க கோட் பண்ணுறாரு. அதுவும் வெறும் 200 அடியில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு இன்ட்ரெஸ்டட்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். நன்றி மக்களே.